சுதாகர் இப்போ பாக்யாவோட ஹோட்டலுக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா இப்போ கேட்குறாரு, "இந்த ரெஸ்டாரண்ட்ட நீங்க எழுதி குடுங்க. இனியாவோட பேர்ல. நாளைக்கு கல்யாணம். ஸோ நான் சீதனமா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. நான் கேட்குற ஒரே விஷயம், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான்." அப்படின்னு சொல்ல, "நாளைக்கு கல்யாணத்த வச்சுட்டு, இன்னைக்கு கேட்குறீங்க. அப்போ இந்த கல்யாணமே இந்த ரெஸ்டாரண்ட்காக தானா?" அப்படின்னு உடனே, "என்னோட பையனோட லைஃப் எனக்கு பெருசு. இந்த ஒரு ஹோட்டலுக்காக என்னோட பையனோட லைஃப நான் வந்து பணயம் வைக்க மாட்டேன். அவ்வளோ கேவலமான ஆளும் நான் கிடையாது. நீங்க தப்பா நினைக்காதீங்க பாக்யா. நாளைக்கு கல்யாணத்த வச்சுட்டு, இன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட் குடுப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்." அப்படின்னு சுதாகர் கேட்க, இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட உழைப்போட அடையாளம் அப்படிங்கிறப்ப இதை நான் கொடுக்கவே மாட்டேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கூட இல்லை, எதுக்காகவும் நான் இதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. இப்போ சுதாகர் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உங்கள் பொண்ணோட லைஃப்பில் உங்களுக்கு அக்கறையே இல்லை போல இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சுதாகர் சொல்ல, அதே மாதிரி பாக்யாவும் சொல்கிறாங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதித்தா அப்படின்னு கேட்குறது என்னோட பொண்ணோட லைஃப் நினச்சி எனக்கு பயமாக வேறு இருக்குது அப்படின்னு பாக்யாவும் கரெக்டாக பதிலடி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி எதுவுமே மாறாது. இந்த பொறுப்பெல்லாம் உங்களோட கையில் தான், எல்லா கண்ட்ரோலும் உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து 50 ஹோட்டல் இருக்குது இந்த சென்னையில். அப்படிங்கிறப்ப இது 51வது ஹோட்டலாக தான் மாறும். மற்றபடி பொறுப்பு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கும். என்ன நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சுதாகர் என்னென்னமோ கதை விட பாக்யா சொல்கிறாங்க, இல்லை சார் தயவுசெய்து நீங்கள் கிளம்பலாம், நான் எதுக்காகவும் இதை கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி சுதாகரை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ ஒரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஈஸ்வரியும் கோபியும் நம்ம பாக்யா மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பொண்ணோட லைஃப்பை நினச்சிப்பாரு பாக்யா, நாளைக்கு கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் கேட்டால் ஹோட்டல் தானே, பொண்ணுக்காக கொடுத்துட்டு போ, நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் சரி அப்படின்னு மனசை மாற்ற பார்க்குறாங்க. பட் பாக்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ரிசப்ஷன் மேடையில் கூட பாக்யா வந்து இனியாவை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று இந்த கல்யாணம் நின்னாலும் சந்தோஷம் தான். ஏன்னா வந்து ட்ரக் கேஸில் உள்ளே போனவர் தான் அந்த ஆகாஷ். ஸோ அவர்கிட்ட இருந்து இனியா தப்பிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு சீரியல் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.